அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னென்னு பார்க்குறீங்களா? வாழை இலையை வச்சு தான் வாழை இலையை வச்சு ஒரு அல்வா செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா வாழை இலையை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி அதோட சாறை மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, குட்டி எதுவும் விழுகாமல். நெய்யில் முந்திரி பருப்பு, நட்ஸ், உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜீனி ஆட் பண்ணி நீங்கள் ஜீனி கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த வாழை இலையிலேருந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது ஒரு கொதித்ததுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த பதத்துக்கு வந்தோடனே கொஞ்சம் நெய் போட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரி எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டி விடுங்க. ஸோ பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் விட்டு இது மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதை எடுக்கும் போதே உங்களுக்கு அது ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் நெய் தடவி அதில் கொஞ்சம் முந்திரி போட்டு நம்ம இப்போ வாழை இலையில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நல்லா பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாழை இலை ரொம்ப ஹெல்த்தியானது. அதை நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.